வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தம்பி நீ போவா நான் பாத்துறேன். வாங்க வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஹலோ ஹலோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இது எங்க இடம்? இது உங்க இடமா? என்ன ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்களா? போப்பாங்கட்டு தாருங்க, நாங்க ரெண்ட் கொடுத்து ஃபுட் ட்ரக் போட்டிருக்கோம். என்னமோ உங்க இடம் எங்க இடம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் விளங்கலையே. மா நீங்க தான் புதுசு. நான் இங்க பல வருஷமா கடை போட்டுக்கிட்டு இருக்கேன். திருசா கிளம்பி வராங்க. இம்பிட்டு வருஷமா அந்த இடம் காலியா இருந்துச்சு, நீ கடையை போட்டிருப்ப. இப்பதான் சொல்றோம்ல நாங்க வாடகைக்கு எடுத்தாச்சுனே. முதல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பு. அத நீங்க சொல்லாதீங்க தம்பி. இந்த இடத்து ஓனர் வந்து சொல்லுங்க. அந்த நேத்து பண்ண கூத்து பத்தாது, இப்ப உன்னே வேற கிளப்பி விட்டுருக்கான் அவன். முதல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பியா? கிளம்பியாங்கிற கிளம்பியா? முடியாது தம்பி, என் கஸ்டமர்ஸ்லாம் இங்க தான் வந்து சாப்பிடுவாங்க. எனக்கு இங்க தான் வசதி. நீ ஒண்ணா போய் ரோட்ல வச்சுக்கா. பார் மேல எல்லாம் கை வச்சா அவ்வளவுதான். அந்த ஆளு வேணுனே தான் பிரச்சனை பண்றான், தெரியலையா? ஏவி விட்டுருக்காங்க. நீங்க இந்த ஓனர்கிட்ட பேசிட்டு தான் இங்க கடை வச்சீங்களா? மா தேவையில்லாமலாம் பேசாத. இங்க நான் 3 வருஷமா கடை வச்சிருக்கேன். நேத்து ஒரு நாள் லீவ் விட்டேன். என் மகனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். அதுக்காக லீவ் விட்டு போனேன். பார்த்தா ஏன் இடத்த நீயும் பிடிச்சிட்டீங்க. ஏன் 30 வருஷம்னு சொல்லேன். ஏன் 3 வருஷமா நீ கடை போட்டிருந்த, ஒரு நாள் லீவ்ல போனா நாங்க அந்த இடத்த பத்தி ஏன் தேவையில்லாம பேசிக்கிருக்க? நாங்க கொடை கூலி கொடுத்துட்டு வாடகைக்கு வந்திருக்கோம். நீ என்னமோ கடை போட்டேன் கிட போட்டேன்னு பேசிக்கிருக்க. ஏன் விரட்டி விடுற காசு கிளம்பி போனா இந்த ஏரியாவில் கேட்டு பாருங்க. இஸ்மாயில் பாய் பிரியாணினா எவ்வளவு டேஸ்ட், எவ்வளவு மாசுன்னு தெரியுமா? மாசு இல்லடா லூசு. நேத்து உங்க கடைக்கு வந்த பாதி ஆளுங்க என் கடையை தேடிதான் வந்திருப்பாங்க. போங்கம்மா, பெரிய மனசு பண்ணி இடத்த விடுற. போய் வியாபாரத்தை பாருங்க, போங்க. சொத்து மாதிரி பேசிக்கிறேன். எங்களுக்கு இடம் விடுறேன்னு நீ என்ன எங்களுக்கு இடம் விடுறது? வாங்க நம்ம போலாம். என்ன ஜன நீ விடுங்கிற தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிறேன். வந்து நின்று அக்கா, நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம ஆளுங்க வெயிட் பண்றாங்கல்ல, வாங்க. இதை நம்ம வேற மாதிரி சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஜனனி, எனக்கு என்னவோ அந்த பஞ்சு மிட்டாய் தலையெல்லாம் அமுச்சு விட்டுருப்பான்னு தோணுது. ஆமாக்கா, ஆனா எதுவா இருந்தாலும் இந்த ஆளோட இன்டென்ஷன் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கறது தான். வாங்க. வா பாப்பா. என்ன பாப்பா பாக்குற? எச்சி ஊறுதா? பிரியாணி வேணுமா? வா தரேன், சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும். வாங்க 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 தம்பி, ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி சூப்பரா இருக்கும். போடவா? தமிழ் சோறு. இது ஏன் சோரியா? வீணா போன சோற தின்ன போற.